விழுப்புரம் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரிக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞருக்கு 3 நாளாகியும் அரசிடம் இருந்து சேர வேண்டிய உதவித்தொகை சேரவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கிற குன்னத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் கொலஞ்சி. இவர் பார்த்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தினர் தமிழக அரசு சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழே வழங்கப்படும் ரூபாய் 12,500 பெறுவதற்காக விண்ணப்பிச்சாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஆண்டுக்கு பிறகு தற்சமயம் கடந்த வாரம் இந்த தொகை வந்திருப்பதாகவும் இதை பெற்றுக்கொள்ளுமாறு அந்த கிராமத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் சுப்பிரமணியம் தகவல் தெரிவிச்சிருக்கார். இதனைத் தொடர்ந்து இவரோட மகன் ரஜித்குமார் கிராம நிர்வாக அணுகியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் இந்த 12,500 ரூபாய் வழங்குவதற்கு 4,000 லஞ்சம் கேட்டதாக ஒரு புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் இதனால் அதிர்ச்சி அடைந்த அஜித்குமார் என்ற அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் கிராம நிர்வாக அலுவலருக்கு லஞ்சம் கொடுப்பதாக கூறி அதற்காக ஒரு பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்தினா. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இதனைத் தொடர்ந்து இந்த புகாரை தொடர்ந்து திருக்கோவிலூர் RDO செந்தாமரை அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணை அடிப்படையில் தற்சமயம் அந்த சுப்பிரமணி பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்திலிருந்து பணியிடத்தில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு. சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆகியும் மாவட்ட நிர்வாகம் வந்த தொகையை அந்த குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படலை, அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலைன்றது இந்த கிராம மக்களோட ஒரு பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது. தந்தி செய்திகளுக்காக ஒரு பிரச்சனையுடன் கோபிநாத்.